ஹேவ் அ கமர்ஷியல் பிரேக். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனாயிரம் சேனல் இருக்கிறனால, இத்தனாயிரம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறனால மக்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. இன்றைக்கி ஏதாவது கமர்ஷியல் பிரேக் ஆகுதுனாக்கா ஒன்று சேனல் மாற்றிடுறாங்க, இல்லாட்டி மியூட் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி டிவி ஆஃப் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பெருசாக உங்களுக்கு தெரியாமல் எதுவும் கிடையாது இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு. என்னன்னாக்கா இன்றைக்கி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் வேர்ல்டு லெவலில் போய் ரீச் ஆகிறதுக்கு காரணமே இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்டஸ்ட் டெக்னாலஜி இன்டர்நெட்டு. இதில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்டல்ஸ்லேயும் வெப்சைட்ஸ்லையும் நம்மளால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணியிருப்பாங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். அதாவது இன்டர்நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு இஸ் மேட் அவைலபிள் அட் யுவர் டோர் ஸ்டெப். நீங்கள் இன்றைக்கி டக்குன்னு இன்டர்நெட்டில் போனீங்கன்னாக்கா உலகத்தில் எங்கே என்ன ப்ராடக்ட் விற்கிது, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். அதாவது யூசர் கேன் சி த அட்வர்டைஸ்மெண்ட் அட் எனி டைம் ஆட்ஸ் ஃபார் இது ரெக்குவயர்மெண்ட். அதாவது இன்டர்நெட்டில் வந்து ஒன்ஸ் ஒரு இது லோட் பண்ணனாக்கா எப்பயுமே இருக்கும். அதனால யூசர்ஸ் எப்போ வேணாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மறுபடியும் போய் பார்க்கலாம். இப்போ இதில் லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறாங்க. இட் இஸ் நாட் ஆக்சபிள் வித்தவுட் அ கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை மொபைலோ இல்லாமல் இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது இன்டர்நெட்டில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் illiterate those having no knowledge about the operation of internet. இப்போ மொபைலே யூஸ் பண்ண தெரியாது, இன்டர்நெட்டே யூஸ் பண்ண தெரியாத ஆளுங்களுக்கு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வேஸ்ட்டாக தான் இருக்கும், இன்டர்நெட் அட்வர்டைஸ்மெண்ட் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதர் மீடியாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதர் மீடியாஸ்னால் என்ன இருக்குது? இப்போ இது நியூஸ் பேப்பர் பார்த்தாச்சு, மேக்சின் பார்த்தாச்சு, ரேடியோ பார்த்தாச்சு, டிவி பார்த்தாச்சு. இது இல்லாமல் என்ன மீடியா இருக்குது அப்படிங்கன்னா இதில் இருக்குது. என்னென்னா ஹோர்டிங். நம்ம ரோட் சைடில் போகும்போது பேனர்லாம் பார்க்குறோம், அது ஹோர்டிங், அதோட அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறம் போஸ்டர், ரோட்டில் போஸ்டர் பார்க்குறோம், அதோட அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறம் வண்டிக்கு பின்னாடி இது இருக்கும், எது டிஸ்பிளே இருக்கும் ப்ராடக்ட் பற்றி, அதோட அட்வர்டைஸ்மெண்ட். அதோட கிஃப்ட் ஐட்டம்ஸ், இதோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இப்போ ஹோர்டிங்கை பற்றி பார்ப்போம். ஹோர்டிங்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட் சைடில் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பே பண்ணி ஆகணும் அந்த ஓனருக்கு வந்து அந்த ஸ்பேஸ். இப்போ இன்னொருத்தவங்க நிலத்துல தான் பில்டிங்கில் தான் நிலத்துல தான் இந்த ஹோர்டிங்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஓனர் யாரோ, அந்த லேண்டோட ஓனர் யாரோ, இடத்தோட ஓனர் யாரோ அவங்களுக்கு வந்து வாடகை கொடுத்தாகணும் மாதம் மாதம். இல்லாட்டி அது ஒரு லீஸ் மாதிரி போட்டு அதை எடுத்துப்பாங்க. இது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது எலக்ட்ரானிக்காக பேனரும் பண்ணலாம், இல்லாட்டி பெயிண்ட்டாகவும் அந்த செவுத்துல வந்து பெயிண்ட்டும் அடிக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது. இது வந்து பகல்லையும் நைட்லேயும் நம்ம பார்க்குற மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் ஹோர்டிங். அடுத்து போஸ்டர். போஸ்டர் பற்றி உங்களுக்கே தெரியும். போஸ்டர் வந்து உங்களுக்கு வால் போஸ்டர் இருக்குது, பில்டிங் போஸ்டர் இருக்குது, பிரிட்ஜ்லேயும் போஸ்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே கஸ்டமரோட அட்ராக்ஷனும் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அதை விட நம்ம சினிமா பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சினிமாலாம் எப்படி தெரிய